Let's go to the next question. A rectangular wire loop of sides 8 centimeter and 3 centimeter with a small cut is moving out of the region of uniform magnetic field. The magnitude is 0.3 Tesla. It is directed normal to the plane of the loop. The EMF developed across the cut, if the velocity is 2 centimeter per second, and in the direction normal to the shorter side of the loop will be. Sir, in the question, HC Vermala, regular time book question. So, this formula is equal to BLV. ஒரு ட்ரெயின் போகுது, அதோட லென்த் இவ்வளவோ கொடுத்துட்டு 2 ட்ராக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் 2 மீட்டரோ 5 மீட்டரோ கொடுத்துருப்பாங்க. அந்த ரெஃபரன்ஸ் புக் யூஸ் பண்ண குழந்தைங்களுக்கு தெரியும். ஸோ எங்கள் இதுலேயும் அதே மாதிரி தான் ஒரு கொஷின் இருக்கும். ஸோ அப்போ ட்ரெயினோட லென்த் எடுத்துக்கூடாது, த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 வீல்ஸ் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த சேம் ஃபார்முலா E is equal to BLV. ஸோ பியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க எவ்வளோ, 0.3 டெஸ்லா, லென்த் இஸ் 3 சென்டிமீட்டர் அண்ட் வெலாசிட்டி இஸ் 2 சென்டிமீட்டர் பர் செகண்ட். ஸோ ஃபார்முலா என்ன, E is equal to BLV. சார் இதெல்லாம் ரொம்ப ஸ்டாண்டர்டான சம்ம தான் கேட்டிருக்காங்க. இது ஆல்ரெடி நம்ம ரெஃபரன்ஸ் புக்ல இருக்கு, நம்ம டைம் புக்ல இருக்கு, எல்லாத்துலையும் இருக்கிற ஒரு கொஸ்டின் தான். டைம் புக்னா கூட எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் தெரியும், HC வருமோ அவங்க எல்லாருக்குமே தெரியும், அதிலே இருக்கிறது தான். ஸோ லெட்ஸ் கோ டு தி ஆன்சர். E is equal to BLV. B ஓட வேல்யூ 0.3, L ஓட வேல்யூ 0.03 மீட்டர் அண்ட் வெலாசிட்டி 0.02. ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா it will be 1.8 into 10 power minus 4 volt, right? So this your thing. Let's go to the next question. Now it's quite a very easy sum. ரொம்ப வாட்டி கேட்டது. A galvanometer இருக்கு, அதோட resistance is 100 ohm. It gives full scale deflection for 1 milliampere. And அந்த galvanometer என்னவா மாத்திருக்கீங்க, அம்மீட்டரா மாத்திருக்கீங்க. The range is about 0 to 100. What is the value of shunt? அந்த low resistance கனெக்ட் பண்ணிருப்பீங்களா, அதோட வேல்யூ பேரலா கனெக்ட் பண்ணி அதோட என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதோட ஃபார்முலா தெரியும், IgG into I minus Ig. That's thing. It's a very standard sum. So Ig galvanometer ஓட எவ்வளோ பார்த்தீங்கன்னா 1 into 10 power minus 3, galvanometer G ஓட வேல்யூ 100. Then I minus Ig, I is 0 to 10 கொடுத்துருந்தாங்க, the current flowing is 10. 10 minus Ig அதே தான், 1 into 10 power minus 3 தான், இங்கேயும் 1 into 10 power minus 3 போடலாம். ஆனால் என்னன்னு போட்டிருக்கேன், 0.001 போட்டிருக்கேன். இந்த ரெண்டு வேல்யூ ஒன்று தான். So when you do that, it will be like 0.01 ohm and 0.01 ohm. The choice is this. Sir, இது ரொம்ப ஸ்டாண்டர்டான சம். Conversion of a galvanometer into an ammeter, conversion of a galvanometer into a voltmeter. ஸ்டேட் போர்டுக்கும் சரி, சிபிஎஸ்சிக்கும் சரி, ரெகுலரா கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின் கண்டிப்பா நீங்க கரெக்டா பண்ணியிருக்கணும். ஓகே, let's go next question. In Young's double slit experiment, while using a monochromatic light of wavelength, what sir? Lambda. Sir, Young's double slit experiment நாலே monochromatic light தான் வரும், but they have given light. Lambda use பண்ணோம். The intensity at a point where this on the screen where path difference is lambda-வா இருக்கும் போது என்னவா, K. சார் இது லாம்டாங்கிறது வேவ் லென்த், இது வேற, இதை மறந்துருங்க. பாத் டிஃபரன்ஸ் லாம்டாவா இருக்கும்போது எத்தனை யூனிட்டா, K யூனிட்டா. அதே when the path difference is lambda by 3, what will be the intensity ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் அப்ரோச் பண்றது நமக்கு ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஒன்னு, இன்டென்சிட்டி I is equal to I0 cos square 5/2 அப்படிங்கிற ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இன்டென்சிட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் ஃபேஸ் டிஃபரன்ஸ். ஆனால் இங்கே ஃபேஸ் டிஃபரன்ஸ்ங்கிற வார்த்தையே கொடுக்கல, என்னதான் கொடுத்துருக்காங்க, பாத் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணும், பாத் டிஃபரன்ஸை யூஸ் பண்ணி ஃபேஸ் டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் ஃபேஸ் டிஃபரன்ஸ் அண்ட் பாத் டிஃபரன்ஸ்? டெல் பை is equal to what sir, 2 pi by lambda into path difference. So this is formula 1, this is formula 2. இது ரெண்டையும் லிங்க் பண்றது தான். இப்போ இதுல ரெண்டு கேஸ் கொடுத்துருக்காங்க, ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும், ஆனால் ரெண்டு கேஸ். திஸ் வை திஸ் கொஸ்டின் பேப்பர் ஈஸி தான், ஆனால் லென்த்தி, அதுதான் ஒரே ப்ராப்ளம். ஸோ கேஸ் 1ல பாத் டிஃபரன்ஸ் எவ்வளோ சார், லாம்டா கொடுத்தீங்கன்னா இங்க லாம்டா கொடுங்க. கேஸ் 1க்கு என்ன, இங்க லாம்டா கொடுத்தா லாம்டா லாம்டா என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். வாட் வில் பி 5, 2 pi. அப்போ I is equal to, இங்க போட்டுக்கிறேன் C1, I is equal to I0 cos square 5ங்கிற இடத்துல என்ன சார் போடணும், இங்க லாம்டா போட்டிங்கன்னா லாம்டா லாம்டா கேன்சல் ஆயிட்டு பாத் ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன, பாத் டிஃபரன்ஸ் லாம்டா, லாம்டா லாம்டா கேன்சல்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் டெல் ஃபை எவ்வளோ, 2 pi. 2 pi by 2 எவ்வளோ, 2 pi by 2 எவ்வளோ, கரெக்ட், pi. So what is pi? Cos pi is pi na 180. Cos 180 is -1. -1 ஸ்கொயர் பண்ணா என்ன வரும், +1. So I is equal to I0 into 1. ஸோ இந்த வேல்யூ தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, கேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேல்யூ தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, கே. புரியுதா? கொஸ்டின் என்ன, திஸ் வேல்யூ இஸ் வாட் யூனிட், கே யூனிட். இப்போ ரெண்டாவது கேஸ் என்ன வருதுன்னா, வேற ஒரு இடத்துல பாத் டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்கு, லாம்டா பை 3 இருக்கு. அந்த இடத்துல இன்டென்சிட்டி எவ்வளவு இருக்கும்னு கேட்கறது தான் கொஸ்டின், ரைட்? ஸோ இந்த இதுல திரும்பவும் சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ ரெண்டாவது வாட்டி வந்து இன்டென்சிட்டி I0 is equal to I dash is equal to I0 cos square 5/2
ஸோ இங்க 5க்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத 5க்கு என்ன கொடுப்பீங்க இந்த இடத்துல 2 பை பை லாம்டா இன்டு பை பை பிடி பாத் ரெஃபரன்ஸ் எவ்வளவு இங்கே கொடுத்துருக்காங்களா என்னன்னு கொடுத்துருக்காங்க நான் வந்துக்கிறேன் லாம்டா பை 3 ஸோ இந்த இடத்துல லாம்டா பை 3 கொடுத்தா லாம்டா லாம்டா என்ன ஆயிடுது கேன்சல் ஆயிட்டு 2 பை பை 3 வருது ஸோ 2 பை பை 3 அதுக்கு இன்டூ 3 போட்டுக்கிறேன் ஏதாவது டவுட் இருக்கா ஸோ 2 என்ன ஆயிடுச்சு கேன்சல் ஆயிடுச்சு மீது என்ன இருக்கு பை பை 3 அஃப்கோர்ஸ் இங்க ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் வந்துருச்சு ஸோ என்ன வருது 2 கேன்சல் பை பை 3 வாட் இஸ் பை 180 180 பை 3 என்ன சார் 60 டிகிரிஸ் ஸோ காஸ் 60 என்ன கரெக்ட் 1/2 1/2 காஸ் ஸ்கொயர் அப்போ ஸ்கொயர் பண்ணுமா ஸ்கொயர் பண்ண என்ன 1/4 ஸோ ஐ டேஷ் இஸ் ஈக்குவல் டு ஐ நாட் பை 4 மோது ஐ நாட் என்னன்னு சொல்லுதீங்க கே அப்படின்னு சொல்லுங்க இப்போ என்ன வந்திருக்கு ஐ நாட் பை 4 அப்போ ஐ நாட் கேன்னு போட்டிங்கன்னா கே பை 4 ஸோ வாட் இஸ் த ரைட் ஆன்சர் கே பை 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஆப்ஷன் 1 எனி டவுட் சார் ஃபைன் லெட்ஸ் கோ டு நெக்ஸ்ட் கொஸ்டின் ரைட் ஸோ இது வந்து நான் எழுதுனது நல்லா இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்க ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு டைப் பண்ணியிருக்கேன் probably can take a screenshot okay அப்படியே எடுத்துக்கோங்க okay now let's go to next question the magnitude and direction of acceleration produced in a body of mass 5 kg when two mutually perpendicular forces what are the two forces one force is 8 newton the other force is 6 newton acts on it are respectively அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதோட சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் சார் ரெண்டு இதாக இருக்கு ஸோ வாட் வில் பி தட் பித்தகோரஸ் தியரம் தான் ஸோ ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர் + 6 ஸ்கொயர் இது என்ன சார் 10 நியூட்டன் வந்துருது சார் இதுதான் சார் ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு ஒன்று வந்து என்ன 8 இன்னொன்று என்ன 6 ஸோ 8 ஸ்கொயர் இஸ் 64 அண்ட் 6 ஸ்கொயர் இஸ் 36 ரூட்ல இருக்க போது 64 + 36 ரூட் ஆஃப் 100 இஸ் வாட் 10 ரைட் புரியுதா இஸ் 10 நியூட்டன் தென் எஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன சார் எம்ஏ F is equal to MA M ஓட ஃபோர்ஸ் தான் 10 கண்டுபிடிச்சிட்டீங்க மாஸ் வந்து 5 A என்னன்னு கேட்குறாங்க ஸோ A இஸ் 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் ஸோ 2 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு பார்த்தா இந்த ஒரு ஆப்ஷன் தான் போகுது மற்றது எல்லாமே இருக்கு அதான் ஸோ வில் ஹேவ் டு ஒர்க் ஆன் திஸ் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் ஆங்கிள் அப்படின்னு பார்க்குறீங்க ஸோ டைரக்ஷன் tan theta இஸ் ஆப்போசிட் பை adjacent so opposite la 6 idanda 8 அப்படிங்கும்போது 6/8 or 3/4 so the answer is so tan theta is 6/8 or 3/4 with 8 newton force okay so எப்பயுமே வந்து greater எந்த force இருக்கோ அந்த இடத்துல தான் வந்து போகும் so the answer is 3/4 with 8 newton force option 3 is the right choice okay so option 3 is the right choice okay let's go to the next one 15th question 5 capacitors C1 C2 C3 C4 எல்லாமே இருக்கு ஓ and C5 is also there C1 C2 C4 எல்லாமே வந்து பார்த்தா 10 மைக்ரோஃபாரட் ரைட் and C5 வந்து 2.5 மைக்ரோஃபாரட் எல்லாம் இப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க they are connected to a 50 volt battery now the question is the equivalent capacitance and charges என்ன அப்படின்னு கேக்குறாங்க what is the equivalent capacitance and what is the charges அப்படின்னு கேக்குறாங்க சார் இதுல பாத்தீங்கன்னா இத தவிர 1 2 3 4 எல்லாமே எப்படி இருக்கு சார் இது எல்லாமே என்னவா இருக்கு சீரிஸா இருக்கு ரைட்டா இந்த சர்க்யூட் இப்படி வரையலாமா யா இது வந்து C5 இது எல்லாமே என்ன சார் 1 2 C1 C2 C3 C4 ரைட் இப்படி கனெக்ட் பண்ணிருக்காங்க இது வந்து C1 C2 C3 C4 இது எல்லாமே 10 நியூட்டன் 10 மைக்ரோஃபாரட் ஓகே லாஸ்ட் சம்ல வந்துட்டேன் நியூட்டன் ஸோ மைக்ரோஃபாரட் போட்டிங்கன்னா இது எல்லாமே எப்படி இருக்கு இது எல்லாமே சீரீஸ்ல இருக்கு இதுவும் எப்படி இருக்கு சார் பேரலா இருக்கு ஸோ சீரீஸ்ல இருக்கு சீரீஸ்ல தான் CS is equal to C/N ஒரு ஃபார்முலா இருக்கு சிலர் 1/C1 + 1/C2 போடுவாங்க 1/CS is equal to 1/C1 + 1/C2 + 1/C3 + 1/C4 போட்டா டைம் ஆயிடும் நமக்கு சட்டன் போட்டா முடிஞ்சது ஸோ சியோட வேல்யூ எவ்வளோ இண்டிவிஜுவல் கெப்பாசிட்டர் 10 எத்தனை 4 10/4 is what 2.5 மைக்ரோஃபாரட் இதுதான் வந்து C1 C2 C3 எல்லாத்துலயும் இருக்கிற என்னது கெப்பாசிட்டன்ஸ் ஓகே 10 இருந்தாலும் சீரீஸ்ல கனெக்ட் பண்ணுவோம் அதானே எடுது குறைஞ்சிருது எவ்வளவு ஆயிடுது 2.5 மைக்ரோஃபாரட் ஆயிடுது பட் இந்த 2.5 இது எல்லாமே சேர்ந்து 2.5 ரைட்டா 2.5 மைக்ரோஃபாரட் இது எவ்வளவு சார் C5யும் 2.5 தான் அப்ப எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் இது ரெண்டு எப்படி இருக்கு பேரலா இருக்கு அப்ப என்ன இருக்கும் CP is equal to C1 + C2 கரெக்ட் ஃபார்முலா so 2.5 + 2.5 is what sir 5 மைக்ரோஃபாரட் is the effective capacitance இங்க எடுத்து பார்த்தா ஒன்னு தான் தப்பு மற்றது எல்லாமே என்ன இருக்கு 5 மைக்ரோஃபாரட் இருக்கு புரிஞ்சுதா ரைட் இது வரைக்கும் எழுதுறவங்க எழுதிக்கோங்க புரிஞ்சுதா இன்னொரு வாட்டி சொல்லணும்னா கூட நீங்களே ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ரைட் போலாமா நெக்ஸ்ட் ஓகே ஸோ இது ஒரு என்ன C/N போட்டு 2.5 கண்டுபிடிச்சிங்க இது ஒரு 2.5 அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க ஸோ எஃபெக்டிவா டோட்டல் எவ்வளோ இருக்கு 5 மைக்ரோஃபாரட் இருக்கு ஓகே சரிங்க சார் நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்
Q கேட்டிருக்காங்க. What is the charge on the capacitance? Q is equal to என்ன? CV. Q is equal to CV. அப்போ இதுல எவ்வளவு இருக்கு? C5 ஓடது மட்டும் கண்டுபிடிங்க. C5 ஓட வேல்யூ எவ்வளோ? எவ்வளோ சார்? C வேல்யூ Q is equal to CV. C வேல்யூ எவ்வளோ? 2.5 into 50. 2.5 into 50 எவ்வளோ சார்? 125 மைக்ரோஃபாரட். சார் இது எல்லாத்துக்கும் எப்போ எஃபெக்டிவ் என்ன கெப்பாசிட்டன்ஸ் இருந்தது? 2.5 தான். ஸோ C எஃபெக்டிவ் எவ்வளோ இருந்தது? இப்படி போடலாம். C of 1, 2, 3, 4 எவ்வளோ இருந்தது? Q வேல்யூ எவ்வளோ? ஸோ Q5 கேட்டிருக்காங்க. Q5 is equal to C5 into V. C5 வேல்யூ எவ்வளோ? அவங்களே கொடுத்துருந்தாங்க. எவ்வளோன்ட்டு 2.5 into 2.5 into 50 is what sir? 125 is what sir? 125. அதே மாதிரி Q of 1, 2, 3, 4 இதெல்லாமே ஒரே கெப்பாசிட்டன்ஸ். What is effective capacitance? 2.5. 2.5 into 50 is what sir? 125. ஸோ இதுலேயும் 125 தான், இதுலேயும் தான். ஸோ ஒன்று வந்து 5 மைக்ரோஃபாரட் பார்த்தோம். நெக்ஸ்ட் 5 microfarad and 125 microcoulomb on all capacitors is the right choice. Okay, so option 1 is the right choice. என்ன சார்? option 1 தான் right ஆன choice. Okay, புரிஞ்சுதா சார்? ஒன்றும் இல்லை, ரெண்டு ஃபார்முலா தான். என்ன? Q is equal to CV, அவ்வளோதான். இதுக்கு தெரியுது 125. இதெல்லாம் என்னவா இருக்கு? சீரீஸில் இருக்கும்போது என்ன எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ்னு கண்டுபிடிச்சிங்க. அதுக்கு என்ன பண்ணீங்க? C/N போட்டு you solved it. That's all. So quite easy paper, quite easy question. Okay, so என்ன எழுதுனது தெரியலங்கும் போது you can just use this thing. So 1/C1 plus 1/C2 போட்டு கண்டுபிடிச்சிங்க. 2.5 இது எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ் 5. ஸோ C5க்கு மட்டும் பார்த்தா 125. அதே மாதிரி மற்றதுக்கும் பார்த்தா அது சேம் 125. ஓகே.